அண்மைச் செய்தி, ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக அருண் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக சென்னை முன்னாள் காவல் ஆணையர் அருண் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னையின் முன்னாள் காவல் ஆணையர் கமிஷனர் அருண் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். அவரது புகைப்படத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக முன்னாள் சென்னை கமிஷனர் அருண் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன் வணக்கம். மேலும் தகவல்களை பதிவு செய்யலாம். காவல்துறையில 3 முக்கிய அதிகாரிகள் 3 முக்கியமான பணியிடங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இதில் அருண் ஐபிஎஸ் அதிகாரி, இவர் சென்னை காவல் ஆணையராக இருந்தவர். தேர்தல் ஆணையம் இவரை மாற்றியது. தேர்தல் ஆணையம் மாற்றி இவர் வேறு காத்திருப்போர் பட்டியலில் வைத்திருந்த நிலையில் தற்பொழுது காத்திருப்போர் பட்டியலில் இருந்து அவரை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மாற்றியிருக்கிறார்கள். லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய இயக்குநராக அருண் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று மிக முக்கியமாக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி என்ற ஒரு பொறுப்பு முக்கியமானது காவல்துறையில. சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி மாற்றப்பட்டிருக்கிறார். தேர்தல் நேரத்தில் தான் மகேஸ்வர் தயாள் இவர் தான் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக நியமனம் செய்யப்பட்டார். அவரை மாற்றியிருக்கிறார்கள். அவரை மாற்றிவிட்டு காத்திருப்போர் பட்டியலில் இருந்த ஐபிஎஸ் அதிகாரி அன்பு அவர் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று மகேஸ்வர் தயாள், சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்த மகேஸ்வர் தயாள் இவர் காவல்துறை நிர்வாக பிரிவினுடைய ஏடிஜிபியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த 3 முக்கிய அதிகாரிகளினுடைய 3 முக்கிய பணியிடங்களுக்கான நியமனம் தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. அதுல பார்க்கலாம். அதுல முக்கியமாக அருண் ஐபிஎஸ் அதிகாரி இவர் சென்னை காவல் ஆணையராக இருந்தார். மிக முக்கியமான பொறுப்புகளில் எல்லாம் இதற்கு முன்பு இருந்திருக்கிறார். சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இதற்கு முன்பு இருந்திருக்கிறார். சென்னையில அதாவது கூடுதல் ஆணையராகவும் இணை ஆணையராகவும் பணியாற்றியவர். அதே போன்று பிற மாவட்டங்களிலும் மண்டல ஐஜியாகவும் இருந்திருக்கிறார். திருச்சி ஆணையராக இருந்திருக்கிறார். இப்படி முக்கியமான பொறுப்புகளில் எல்லாம் இருந்தவர். சென்னை காவல் ஆணையராக கடந்த திமுக ஆட்சியின் போது இவர் பொறுப்பேற்றார். இந்த நிலையில்தான் தொடர்ந்து சென்னை காவல் ஆணையராக ஒரு வருடத்துக்கு மேலே பணிபுரிந்து வந்தவர் தான். அவர் இடமாற்றம் செய்யப்பட்ட தேர்தலின் பொழுது இடமாற்றம் செய்யப்பட்டு காத்திருப்போர் பட்டியல் வைக்கப்பட்டார். அதாவது தேர்தல் ஆணையம் உடனடியே அந்த தேர்தல் நடத்தை விதிகள் வந்த பிறகு முழுவதுமாக அதில் ஒரு அரசிற்கு அல்லது முந்தைய அரசிற்கு, தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசிற்கு அவர்கள் நெருக்கமாக இருக்கக்கூடிய அதிகாரிகளாக கருதப்படக்கூடிய நபர்கள், அது தொடர்பாக எதுவும் புகார் வந்தால் தேர்தல் ஆணையம் இது தொடர்பாக இந்த நடவடிக்கையை எடுப்பார்கள். இது போன்ற மாற்றம் செய்வார்கள். அதன் அடிப்படையில அருண் மாற்றப்பட்டிருந்தார். அவர் காவல் ஆணையராக இருந்தவர் மாற்றப்பட்டு அபின் தினேஷ் மட்டாக் காவல் ஆணையராக தேர்தல் ஆணையம் நியமித்தது. அதற்கு பிறகு தொடர்ந்து அவர் காத்திருப்போர் பட்டியலில் தான் இருந்தார். காத்திருப்போர் பட்டியலில் இருந்தவருக்கு தற்பொழுது முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய இயக்குனர் என்ற பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறையில இதற்கு முன்பு இருந்த அதிகாரிகள் எல்லாம் பார்த்தோம் என்றால் அவர் ஒரு டிஜிபி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இயக்குநராக நியமித்திருந்தார்கள். இதற்கு முன்பு அபய்குமார் சிங் போன்றவர்கள் எல்லாமே அங்குதான் இருந்தார்கள். அபய்குமார் சிங் ஓய்வு பெறுவதற்கு முன்பாக டிஜிபி அந்தஸ்தில் இருந்த அந்த அதிகாரி லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய இயக்குநராக இருந்தார். ஆனால் அருண் ஒரு கூடுதல் டிஜிபி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி. அவரை நியமிக்கும் பொழுது அந்த பதவிக்கான அந்த இடத்தை டவுன் கிரேடிங் என்ற அடிப்படையில அது குறைத்து அவர் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக அவரை நியமித்திருக்கிறார்கள். அதே போன்று சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி மாற்றப்பட்டிருக்கிறார். மகேஸ்வர் தயாள் தேர்தல் ஆணையம் நியமித்த ஒரு அதிகாரி மகேஸ்வர் தயாள். தற்பொழுது தாவேக ஆட்சி அமைத்து பல்வேறு அதிகாரிகளை மாற்றுகிறார்கள். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை முக்கியமான துறைகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை மாற்றுகிறார்கள். முந்தைய ஆட்சி காலங்களில் இருந்த அதிகாரிகளையும் அதே போன்று தேர்தல் நடத்தை விதிகளின் பொழுது தேர்தல் ஆணையம் நியமித்த அதிகாரிகளையும் மாற்றி வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது மிக முக்கியமான பொறுப்பாக கருதப்படக்கூடிய சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி பொறுப்பில் இருந்த மகேஸ்வர் தயாள் மாற்றப்பட்டு அன்பு ஐபிஎஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்த மகேஸ்வர் தயாள் காவல்துறையினுடைய நிர்வாக பிரிவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.